ஹalleluya, ஹalleluya. நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். எல்லா சபைகளுமே இணைந்து அந்த பிரதான கட்டளைகளை நிறைவேற்ற, அதே போல் ஒரு மிஷன் மைண்டட் சபையாக செயல்படுவதற்கு நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். அநேக சபைகள் இந்த தரிசனத்தை பெற்றிருக்கிறது. முதலாவதாக நம்ம முதல்ல ஆண்டவருக்கு இப்படி மிஷன் மைண்டடாக செயல்பட்டு கொண்டிருக்கிற சபைகளுக்காக, சபை தலைவர்களுக்காக நன்றி செலுத்த போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தேசம் சந்திக்கப்பட வேண்டும், மக்கள் இனங்கள் சந்திக்கப்பட வேண்டும், அழைக்கப்பட்டவர்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி அநேக சபைகளை, அநேக ஊழியர்களை ஆண்டவரே மிஷன் மைண்டட் தலைவர்களாக, அருட்பணி எண்ணமுள்ள தலைவர்களாக கர்த்தர் நீர் எழுப்பியிருக்கிறீர். லார்ட், தேர் இஸ் அ பஞ்ச் ஆஃப் லீடர்ஸ் லார்ட். அப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் லார்ட். தேங்க்யூ ஃபார் லார்ட். அப்படிப்பட்டவங்க ஒரு முன்மாதிரியாக, அநேகருக்கு எடுத்து காட்டாக, அநேகரை உந்தி தள்ளக்கூடியவர்களாக, ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் கொடுக்கிறவர்களாக யூ ஹவ் கெப்ட் ஃபியூ லீடர்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். அதற்காக நன்றி, நன்றி, நன்றி. செயல்படுகிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். குறைவுகளை பேசாம செய்யப்பட வேண்டிய வேலைகளை செய்யணுன்ற ஒரு நோக்கத்தோடு கூட அந்த பரம அழைப்பின் லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற தலைவர்களுக்காக நன்றி, நன்றி. லார்ட், we think of them. Lord, we bless them. அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்களுடைய ஆண்டவரே, தமிழ்நாட்டில், எங்களுடைய தேசத்தில் இப்படிப்பட்ட தலைவர்கள் ஆண்டவரே, அப்பா, இப்படிப்பட்ட தகப்பன்மார்களை கர்த்தர் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. லார்ட், we thank you Lord. Our hearts are filled with joy for such leaders, Lord, who set us a great example. எங்களுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே வழியை, ஆண்டவரே, இப்படி செய்யணும், இப்படி ஓடணும், இதை பார்த்து பயப்படக்கூடாது, இப்படி விசுவாசிக்கணும், இப்படி ஜெபிக்கணும், இப்படி தரிசனத்தை வைக்கணும் என்று சொல்லி ஆண்டவரே செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு தலைவர்களை நாங்கள் நினைவு கூர்ந்து we bless them, we bless them, we bless them. ஆண்டவரே, இந்த நேரத்தில், இந்த ஜெப நேரத்தில் நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு அவங்களை ஆசீர்வதிக்கிறோம், அவங்களை ஆசீர்வதிக்கிறோம், அவங்களை ஆசீர்வதிக்கிறோம், அவங்களை ஆசீர்வதிக்கிறோம், அவங்களை ஆசீர்வதிக்கிறோம், அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி. இப்பொழுதும் கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். மற்ற சபைகள் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு கூட ஆண்டவர் நம்மை உலகமெங்கும் போய் என்று சொல்லுகிறது. நம்ம உலகமெங்கும் போய், அதாவது சொல்லப்படாத இடங்கள், சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படாத இடங்கள், இப்படிப்பட்ட இடங்கள்லாம் போயிட்டு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து அநேக ஜாதிகளை, இருளில் இருக்கிறவர்களை வெளிச்சத்தில் கொண்டு வருவதற்கு சபைகள் எழும்பி செயல்பட வேண்டும். மிஷன் மைண்டட் லீடர்ஸாக, மிஷன் மைண்டட் சர்ச்சஸாக சபைகள் எழும்ப வேண்டும், தலைவர்கள் எழும்பணும்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். அதில் ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா, ஒன் சர்ச் பிளான்ட், ஒன் சர்ச் கேம்பெயின். ஒரு சபையை வைத்திருக்கிறவங்க இன்னொரு ஒரு சபையை ஸ்தாபிக்க வேண்டும் என்பது. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபிக்கலாமா? ஒரு சில காலங்களுக்கு முன்பாக அது எங்களுக்கே அது புதிதாக இருந்தது, எங்களுக்கே அதை கேட்கும்போது சாத்தியமில்லாதது போல இருந்தது. ஆனால் அர்ப்பணித்த போது ஆண்டவர் அழகாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறார், அநேக காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். அதற்கு நாங்களும் சாட்சியாக இருக்கிறோம், எங்கள் சபை சாட்சியாக இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட எல்லா சபைகளும், ஒரு சபை இருந்தால் தமிழ்நாட்டில் கிராமங்களில், நார்த் இந்தியாவில் கிராமங்களில் ஒரு சபை இன்னொரு ஒரு சபை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்படுகிறோம்ப்பா, நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்திய தேசத்தில் 700,000 சபைகள் இருக்கிறதுன்னு கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே, இத்தனை சபைகள் இங்கே இருக்கும் பொழுது ஆண்டவரே, ஒரு சபை ஆண்டவரே இன்னும் சொல்லப்படாத கிராமங்களில் ஆண்டவரே சபைகளை நிறுவுவதற்கு, சபைகளை ஸ்தாபிப்பதற்கு ஆண்டவரே, அப்பா, ஆண்டவரே, இருக்கிற சபைகள் சில 4 சபைகளாக கூட இணைந்து அல்லது 7 சபைகளாக கூட இணைந்து இன்னொரு ஒரு சபையை உருவாக்குறது ஒரு சாத்தியமான காரியம். ஆனால் அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளாமல் ஆண்டவரே, சபையை ஏதோ ஒரு பர்டிகுலர் இடத்திற்கு மாத்திரம் அல்லது அந்த ஜனத்துக்கு மாத்திரம் வைக்காம சொல்லப்படாத இடங்களில் சொல்லப்படுவதற்கு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி ஜெபிங்க. ஒரு வருஷத்துல ஒரு
சபை இன்னொரு சபையை ஸ்தாபிக்கக்கூடிய தரிசனத்தை எல்லா சபை தலைவர்களும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாங்கள் ஒருமனப்படுகிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ராஜா, நாங்கள் ஒருமனப்படுகிறோம். எங்கள் தேவனே, நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே. எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில கிராமங்களில் இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவரே கேட்டபொழுது சில சபைகள் இதற்காக எழும்பி செயல்பட்ட போது அவருடைய கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து போல எங்கள் இந்திய தேசம் முழுவதும் இது நடக்கட்டும் சொல்லி ஜெபிங்க. இந்திய தேசம் முழுவதும் நடக்கட்டும் ஆண்டவரே. காஷ்மீர், லடாக்ல இருந்து ஆண்டவரே கன்னியாகுமரி வரைக்கும் ஆண்டவரே, இந்த ஆண்டவரே அப்பா முழுவதுமாக இருக்கிற எல்லா மாநிலங்கள், எல்லா மாவட்டங்களிலும், எல்லா கிராமங்களிலும், எந்தெந்த இடத்துலலாம் ஆண்டவரே சபைகள் இருக்கிறதோ எல்லா சபைகளும் ஒரு சபையை ஸ்தாபிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கர்த்தர் நீங்க தர வேண்டும். அதை நாங்கள் சீக்கிரமா நாங்கள் முடிக்கணும் ஆண்டவரே. பாஸ்டர் மோகன், ரெவரண்ட் டி மோகன் அவர்களுக்கு ஏஜி ஸ்தாபனத்திற்கு அந்த ஒரு கிருபையை நீங்க கொடுத்திருக்கிறீங்களே, ஒவ்வொரு ஈஸ்டர்லயும் ஒரு சபையை திறக்கணும்ன்ற ஒரு ஆண்டவரே சர்ச் பிளான்டிங் டே, சபை ஸ்தாபித்தலின் தினம் என்று சொல்லி அவங்க அதை கொண்டாடி அதை செய்து கொண்டிருக்கிறாங்கன்னா நாங்கள் செபிக்கிறோம். அந்த காலங்கள், அந்த ஆண்டவரே கிருபை, அந்த ஒரு இயக்கம், அந்த ஒரு உற்சாகம் ஆண்டவரே எல்லா சபைகளுக்கும் வரும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எல்லா சபைகளுக்கும் நாங்கள் வரும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டு ஜெபியுங்க. அநேக பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் இருக்கிறது. அநேக பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் சென்னையிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 150 பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் சென்னையில் இருக்கிறது. இப்படி போதகர்களாக இணைந்து அவங்க ஒருமனப்பட்டு கூடி அப்படி ஜெபித்து ஆலோசிக்கும் பொழுது இந்த ஆலோசனை ஒன் சர்ச், ஒரு சபை ஒரு சபையை ஸ்தாபிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு தரிசனத்தோடு கூட செயல்படுவதற்கு எங்கள் தமிழ்நாட்டில் சென்னையில் கர்த்தர் நீங்கள் கிருபை பாராட்டும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் கிரேட் கமிஷன் கான்ஷியஸாக இருக்கணும். ஒரு சபை தேவ ஆவியானவரால் உந்தி தள்ளப்படணும். நீங்கள் சொன்னீங்களே ஆண்டவரே, சகல ஜாதிகளையும் சீஷராக்கணும்னு சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா, அதை நாங்கள் செய்ய வேண்டும் ஆண்டவரே. சபையை குறித்து, சபையின் கிரியை குறித்து, சபை விசுவாசிகள் எப்படி இருக்கிறார்கள், சபை எப்படி செயல்படுகிறது குறித்து நீர் அக்கறை உள்ளவராக இருக்கிறீர். அதனால தான் நாங்கள் வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். அந்த 7 சபைகளை உற்று கவனித்து அந்த சபையினுடைய பலன் என்ன, பலவீனம் என்ன, எதில் சரி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி நீரே பேசினீர் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லாம் ஒருமனப்பட்டு இந்த பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் எல்லாம் இன்னும் இஃபெக்டிவாக, பர்பஸ்ஃபுல்லாக மாற, ஒரு கிரேட் கமிஷன் மைண்டடோட, மிஷன் மைண்டடோட செயல்பட ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே வருகிற நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் மாற்றத்தை, Lord, we want to see this glorious transformation in all the pastors fellowships, Father. கர்த்தர் நீங்க அதை செய்யுங்கப்பா. கர்த்தர் நீங்க அதை செய்யுங்கப்பா. எவங்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படுறதோ அவங்ககிட்ட அதிகமாக கேட்கப்படும். எங்க தமிழ்நாட்டுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பட்டணத்திற்கு அதிகமாக பிரசங்கிக்கப்படுது. சென்னை பட்டணத்தில் அநேக ஆவிக்குரிய அனுபவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எழும்பி செயல்படுவதற்கு, எங்க பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்ல இருக்கிற எல்லா ஊழியர்களும் எழும்பி செயல்படுவதற்கு கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டும் ஆண்டவரே. இதுல அநேக இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. இவர்களுக்காக ஜெபிக்கலாம். ஒருவேளை அவங்க சூழ்நிலைகளை பார்த்தோ, மற்ற கிராமத்துல மற்றவங்க பயமுறுத்தல பார்த்தோ, அல்லது பணக்குறைச்சலினாலோ அவங்க சோர்ந்து போய் விடாதபடிக்கு ஆண்டவரே அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த பெலன் ஆண்டவரே, மலை நாட்டையும் சுதந்திரிக்கக்கூடிய பெலன் என்று அறிந்து ஆண்டவரே, ஹல்லேலூயா. அப்பா, ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் சர்ச் பாஸ்டர்ஸை கூட கர்த்தர் நீர் நேர்த்தியா இதில் பயன்படுத்துவீராக. கடந்த நாட்களில் நடந்த அந்த பரமன்கேணி ஊழியமாக இருக்கட்டும், அல்லது அங்கங்கே நடந்த இந்த கூட்டங்களாக இருக்கட்டும், பார்த்துக்கோங்க, நிறைய பேர் தரிசனத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. நிறைய இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸ் அதற்காக அர்ப்பணித்து இருக்கிறாங்க. நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த வருடம் அர்ப்பணித்த, கடந்த வருடங்கள் அர்ப்பணித்த ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். நடக்கலையேன்னு சோர்ந்து போயிடாதபடிக்கு, வழிகள் திறக்கப்படுவதற்கு ஆண்டவரே அவர்கள் செயல்பட கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டுங்க. அவங்களோடு ஆண்டவரே ஒரு சரியாக இணைந்து செயல்படக்கூடிய மற்ற சபை ஊழியர்களையும் கொடுத்து அவங்க உற்சாகம் அடையும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எப்படியாவது ஆண்டவரே எல்லா சபைகளும், எல்லா தேவனுடைய ஊழியர்களும் மிஷன் மைண்டட் ஊழியர்களாக மாற வேண்டும். இன்னும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் இருக்கிற பெரிய சோதனை, அவங்களுடைய சபையை பார்க்கும் பொழுது, அங்க இருக்கிற விசுவாசிகளை பார்க்கும்போது அவங்களுடைய அந்த திங்கிங்
ரொம்ப இன்வர்டாக இருக்கும். அது உட்புறமாகவே பார்க்கணும், அதை கவனிக்கணும், அந்த காரியத்தை செய்து முடிக்கணும்ட்டு இருக்கிற முழு பலன், இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அதிலேயே பயன்படுத்தக்கூடிய ஒரு சோதனை ஏற்படுகிறது. இந்த காலத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, that they will stop looking inward. ஆண்டவரே அவங்க உள்ளாக இருக்கிற காரியத்தை மாத்திரம் பார்த்து, நடக்கிறத மாத்திரம் பார்த்து, ஆண்டவரே அப்பா சந்திக்கப்பட வேண்டிய ஆண்டவரே மந்தை இல்லாத வேற ஆடுகள் இருக்கிறதே அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம் இதெல்லாம் பார்க்கும்படிக்கு, வெளியே இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்படிக்கு அவருடைய கண்கள் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆட்டு தொழுவத்தில் இல்லாத வேற ஆடுகள், அப்பா மந்தையில் சேர்க்கப்படாத ஆடுகள், இதில் மேலெல்லாம் ஊழியக்காரர்களுக்கு கண்கள் வர வேண்டும். எங்களுடைய சபை ஊழியர்களுக்கு கண்கள் ஆண்டவரே அவங்க பார்வை இப்படி தரிசன பார்வையாக மாறணும்னு சொல்லி ஜெபியுங்க. அவங்களுடைய பார்வை ஒரு தரிசன பார்வையாக மாறணும் ஆண்டவரே. அப்படியே பார்வை அப்படி மாறணும் ஆண்டவரே. அப்படியே தரிசனம் ஆண்டவரே அப்படி அலைன் பண்ணப்படணும் ஆண்டவர். நீங்க சொல்லி ஜெபியுங்க, நீங்க சொல்லி ஜெபியுங்க. தேவன் இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நம்முடைய சபையை ஒரு பவர் ஹவுஸாக மாற்ற வேண்டும். ஒரு தரிசனம் உள்ள வல்லமை உள்ள ஒரு சபையாக கர்த்தர் மாற்ற வேண்டும். சபையில் அநேகர் எழும்பி செயல்படணும். விசுவாசிகள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையோடு நின்று விடாதபடிக்கு, மற்ற நாட்கள்ல ஏதோ ஒரு மீட்டிங் போனோம் நின்று விடாதபடிக்கு, சந்திக்கப்படாத இடங்களுக்கு சுவிசேஷம் செல்ல வேண்டும், அதை நாங்கள் செய்ய வேண்டும் ஒரு எண்ணத்தோடு கூட செயல்படுவதற்கு ஒவ்வொரு சபைக்கும் கர்த்தர் கிருபை தருவீராக. ஒவ்வொரு சபைக்கும் அந்த கிருபையை தருவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்படி அருட்பண்ணி எண்ணம் கொண்டிருக்கிற ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். அவங்க பிரச்சனையை பார்த்து சோர்ந்து விடாதபடிக்கு, ராட்சதர்கள் அவர்களை சுற்றி எழும்பினால் அதை குறித்து சோர்ந்து விடாதபடிக்கு ஆண்டவரே அவங்க முன்னேறி சென்று, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று வாக்களித்திருக்கிறீரே சபைக்கு, அந்த வாக்கு தத்தத்தின் வல்லமை உணர்ந்தவர்களாக அவங்க எழும்பி நின்று அவங்க ஆண்டவரை தீவிரமாய் செயல்படுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டும் ராஜா, கிருபை பாராட்டும் ஆண்டவரே. எந்த ஒரு சபையும் சர்வைவிங் மோட்ல இருக்கக்கூடாது, கிருபை செய்யும். எந்த ஒரு சபையும் தன்னுடைய வல்லமையை மறந்துவிடக் கூடாது, கிருபை செய்யும். எந்த ஒரு சபைக்கு ஆண்டவரே குறுகிய தரிசன பார்வை இருக்கக்கூடாது, கிருபை செய்யும். இந்த கடைசி காலத்தில் சபைகள் எழும்பட்டும், ஊழியர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. சபையை ஸ்திரப்படுத்துங்கப்பா, ஊழியர்களை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. பிரதான கட்டளையை நிறைவேற்றுகிற சபையாக ராஜா, அருட்பணி எண்ணமுள்ள சபைகளாக சபைகள் எழும்ப, ஊழியர்கள் எழும்ப, சபையின் மேல உடைய கிருபை தார். மலை மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அப்பா. சபைகள் ஒவ்வொன்றும் மலை மேல இருக்கிற பட்டணத்தை போல இருக்கட்டும். எந்த ஒரு வெளிச்சமும் மரக்காலினால மூடப்படக்கூடாது. மரக்கால்கள் இயேசுவின் நாமத்தினால கிழிக்கப்படுவதாக, தூர எறியப்படுவதாக. சபைகள் எழும்பணும், பிரகாசம் அடையணும் ஆண்டவரே. சபைகள் எழும்பி கிரியை செய்யணும். கட்டுண்டவர்களுக்கு, குருடராய் இருக்கிறவர்களுக்கு, உடைக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவரே ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். சபைகள் எழும்பி கிரியை செய்யணும் ஆண்டவரே. சபைக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆண்டவரே பலன் அதிகமாய் ஊற்றப்பட்டு, அந்த பலனை சபைக்குள்ளாக 4 சுவற்றுக்குள் பயன்படுத்தாதபடிக்கு அந்த பலனையும் ஆசீர்வாதத்தை ஆண்டவரை சுற்றி பயன்படுத்துவதற்கு ஆண்டவரை கர்த்தர் கிருபை பாராட்டும். நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ராஜா. சபைகள் கர்த்தருடைய கரத்தில் பயன்படுத்தப்படுகிற, மகிமையாய் பயன்படுத்தப்படுகிற ஆயுதங்களாக மாறும்படிக்கு நாங்கள் ஒருமனப்படுகிறோம். தேவரீர் ஒவ்வொரு சபையும் கிரேட் கமிஷன் மைண்டடாக, மிஷன் மைண்டடாக, பிரதான கட்டளையை நிறைவேற்றுகிற சிந்தையோடு, அருட்பணியை செய்கிற சிந்தையோடு ஒவ்வொரு சபையும் செயல்பட ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்தில், எங்கள் தமிழ்நாட்டில், எங்கள் சென்னை பட்டணத்தில் இருக்கிற சபைகளை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்யும். உமக்கே மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமென், ஆமென்.